ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அன்பு மாரிமுத்து விளாக்ஸ். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க. இனி வீடியோஸ் ரெகுலராக வரும், பிரேக்லாம் வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த சோலோ ட்ராவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தையும் ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணி அதனோட அழகையும் பெருமையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் காட்ட போகிறேன். என்னடா அவன் லே லடாக் மணாலின்னு ட்ராவல் போகிறான், நீ தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. அப்படின்னா லடாக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற இயற்கை வளமெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் முதல்ல நம்ம தமிழ்நாட்டை நான் முழுசாக சுற்றி பார்த்து பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் அங்கெல்லாம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வண்டியை நல்லா ரெடி பண்ணிவிட்டு சோலோ ட்ராவலை ஆரம்பிக்கலாங்களா? Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare, yeah. 6 shots, yeah, straight to the face. I get lost, I'm sick of this place. Know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots. தருமபுரியிலிருந்து கன்னியாகுமரிக்கு மொத்தம் 526 கிலோமீட்டர் கூகுளில் காமிச்சது. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 hours 52 minutes காமிச்சது கூகுளில். நான் ஓரளவுக்கு மீடியமாக ஸ்பீடில் தான் போனேன். அதனால் எனக்கு வந்து சேர ஈவினிங் ஆகிடுச்சு. கன்னியாகுமரி வந்த உடனே முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல வந்து காலை நினச்சி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பக்கத்தில் வடக்கு நண்பர்கள் முக்கடல் சங்கமிக்கும் கடல் பகுதியில் புண்ணிய நீரை பாட்டிலில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பீச் பக்கத்தில் இருக்கிற கடைகளை சுற்றி பார்த்துட்டு சன்ரைஸ் சன்செட் டைமிங் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ஹோட்டலில் சாப்பிட்டு புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போய் டயரில் நல்லா படுத்து தூங்கி போகிறேன். உங்களை நான் காலையில் சந்திக்கிறேன். இப்போ மணி காலையில் 4:30 ஆகுது. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து சின்னமுட்டம் ஹார்பர் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. 4 மணிக்கே எந்திரிச்சு ஒரு டீயை சாப்பிட்டு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சின்னமுட்டம் ஹார்பருக்கு வந்துட்டேன். இங்கே இருக்க லான்ச்சோ படகோ காலைல 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே கடலுக்கு மீன் பிடிக்க எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே போனால் தான் நம்ம பார்க்க முடியும். போயிட்டு திரும்ப ஈவினிங் 7 மணிக்கு தான் வருவாங்க. இல்லைனா ஒரு வாரம் ட்ராவலில் இருப்பாங்க, உள்ளேயே மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஒரு நாள்லேயே வந்துடுவாங்க. ஹோட்டல் சன்வியூ, இந்த ஹோட்டலில் தான் நான் 4th ஃப்ளோரில் தங்கியிருந்தேன். அப்போ தான் இங்கிருந்து பார்க்குறதுக்கு சன்ரைஸ் நல்லா தெரியும்னு சொன்னாங்க. காலையில் மணி இப்போ 6 ஆகுது. 6:10க்கு சன்ரைஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் கேமராவில் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நான் எடுத்திருந்த இந்த சிங்கிள் பெட்ரூம் ரெண்ட்டு 800 ரூபாய். டியூரேஷன் வந்து 12 to 12. கன்னியாகுமரியில் கொஞ்ச நாள் இருக்க தானே போகிறேன். சன்ரைஸ் சன்செட் ரெண்டத்தையும் உங்களுக்கு இன்னும் அழகாக படம் பிடிச்சு காட்டுறேன் நான். இங்கே நீங்கள் ரூமை எந்த அளவுக்கு லக்ஸுரியாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வியூ பாயிண்ட் ரூமில் ஜன்னல்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறது ஹோட்டல் தான். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் சன்செட் வியூ பாயிண்ட் பார்க்கவே இங்கே நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வர கன்னியாகுமரி வீடியோ எபிசோடில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த சன்ரைஸ் சன்செட் வீடியோக்கள்லாம் இன்னும் அழகாக தெரிகிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். நான் இந்த சோலோ ரைடில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எல்லா இடத்தையும் சுற்றி காட்ட போகிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த கன்னியாகுமரியிலையும் நான் எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். குறிப்பாக நேச்சர், இயற்கை, ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இடங்களையும் நான் சுற்றி பார்க்க போகிறேன். பொதுவாக எல்லோரும் வந்து விவேகானந்தர் சிலை இந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க, யூஸ்வலாக போகிற இடத்துக்கு தான் போவாங்க. ஆனால் நான் இன்னும் நிறைய இடம், யாரும் பார்க்காத இடம், தெரியாத இடம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் காலையில் 4:30 மணிக்கு வந்த சின்னமுட்டம் ஹார்பர் தான். இங்கேருந்து தான் மீன் பிடிக்கிறதுக்கு லான்ச்சிலெல்லாம் போயிருந்தாங்க. இப்போ எல்லா வண்டியும் போயிடுச்சு இங்கேருந்து. ஒரு சில வண்டி மட்டும் நின்றுருக்கு. அவங்க இன்றைக்கி இங்கே லீவ் விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி காலையில் 9 மணி ஆகுது. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம கன்னியாகுமரி டு நாகர்கோயில் வழியாக போனாக்க போகிற வழியில் அங்கே மருந்துவாள் மலைன்னு ஒரு மலை, முக்கியமான மலை இருக்குது. அது ஏறி பார்க்க தான் போகிறோம். அங்கே முக்கியமான சில இடங்களும் குகைகளும் இருக்குது. அது ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அதற்கான விளக்கமும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நாம் மருந்துவாள் மலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே கடலுக்கு போன லான்ச்சு கப்பல்லாம் திரும்ப 7 மணிக்குள்ளே திரும்ப கடற்கரைக்கு வந்துடும். இங்கே வந்து மீன்கள்லாம் ஏலம் விடுவாங்க. அந்த ஏலம் விடுற மீன்கள்லாம் எவ்வளோ ரேட்டு, எப்படி விற்கிறாங்கன்றதையும் நம்ம 7 மணிக்கு வந்து பார்க்கலாம் வாங்க.
இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மருந்துவால் மலை. இந்த மலை கன்னியாகுமரி டு நாகர்கோயில் போகிற வழியில் தான் இருக்கிறது. இந்த மருந்துவால் மலை வந்து தமிழ்நாடு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த மருந்துவால் மலையின் மொத்த உயரம் வந்து சுமார் 958 அடி உயரம் அளவில் இருக்குது. 279 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இருக்குது. ரொம்ப உயரமெல்லாம் கிடையாது இந்த மலை. ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான உயரம் கொண்ட மலை தான் மருந்துவால் மலை. இந்த மலை சிரஞ்சீவி மலைன்னு அழைக்கப்படுது. அது எப்படின்னா, அந்த காலத்தில் ராமாயணத்தில் வந்த கதையின்படி லட்சுமணனுக்கு சிரஞ்சீவி மலையை அனுமன் எடுத்துகிட்டு போகும்போது அதிலிருந்து சிதறி விழுந்த சிறு துண்டு தான் இந்த மருந்துவால் மலைன்னு புராண காலத்தின்படி அழைக்கப்படுது. பல படிகளை தாண்டி வந்த அப்புறம் இங்கே சிவலிங்கேஸ்வரர் தரிசனம் கிடைச்சது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் மேலே ஏற ஆரம்பித்தேன். ஏறின கொஞ்ச தூரத்தில் பரமார்த்த லிங்கேஸ்வரர் ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்திற்கு பின்புறம் ஒரு தைக்காடு ஸ்ரீ ஐயா குருதேவ குகை இருக்கு. இந்த தியான குகையில் வைகுண்ட சித்தர் படமும் இன்னும் சில சித்தர்களின் புகைப்படமும் இருந்தது. இந்த மலையில் பல சித்தர்கள் தவம் இருந்த புனித தலமாகவும் இது கருதப்படுகிறது, கூறப்படுகிறது. அதாவது வைகுண்டர், நாராயணகுரு, அகத்தியர், அத்தித்தியர், பரமாத்ம லிங்கேஸ்வரர், தேவேந்திரர், மாயம்மா போன்ற சித்தர்கள் இந்த மருந்துவால் மலையில் தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அடுத்து கொஞ்சம் தூரம் வந்தால் இங்கே ஒரு தியான மண்டபமும் ஒரு கோவிலும் இருக்குது. இப்போவும் இங்கே தியானம் பண்ணி இருக்காங்க. ஆளுங்க தங்கி தான் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அதையும் இங்கே பக்கம் வச்சுருக்காங்க. தியான பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே. இந்த மலையில் நாம் மொத்தம் 4 முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு தான் போக போகிறோம். அதில் முதல் இடம் இது தான். இந்த மண்டபம் மலைக்கு கீழே இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மருந்துவால் மலையோட டாப் வியூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்த்தது தியான மண்டபம் மற்றும் கோவில். அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 2வதாக பார்க்க போகிறது சிவலிங்கம், லிங்கேஸ்வரரை பார்க்க போகிறோம். 3வதாக பார்க்க போகிற இடம் பிள்ளைத்தடம், பிள்ளையார் குகை தடம். 4வதாக பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் கோயில். இது 4 இடம் தான் இந்த மருந்துவால் மலையில் நம்ம பார்க்க போகிறோம். அது 4 இடத்தையும் நான் இந்த டாப் வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எங்கெங்கே போகணுன்னு. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தியான மண்டப கோயிலேருந்து லிங்கேஸ்வரர் லிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். போகிற வழியில் ஒரு சிறு குகை இருக்குது. அந்த குகையில் சிறு பாலமுருகன் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு போவோம். வாங்க போகலாம். இந்த சிறு குகைக்குள்ளே வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளே வந்து அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஆள் நல்லா உட்காந்து தவம் செய்கிற அளவுக்கு இடம் போதுமான அளவு இருந்தது. நான் பாலமுருகனை தரிசனம் செஞ்ச இடம் போதுமான அளவு இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாலமுருகனை தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன்.
பாலமுருகனை நல்லா தரிசனம் செஞ்சுட்டு இங்கிருந்து சிவலிங்கத்தை நோக்கி நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் பாலமுருகன் சிலை ரொம்ப பழமையான சிலைங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இப்போ சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய நான் இங்கிருந்து கிளம்ப போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கிளம்பிய இந்த வழியே ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, நிட்டுக்குத்தான பாதையாகவும் இருந்ததுனால நான் மெல்ல தான் ஏற ஆரம்பித்தேன். போகிற வழித்தடத்துலலாம் மஞ்சக்கோட்டால் மார்க் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த பாதையை நோக்கி தான் நம்ம ஏறணும். பெரிய செங்குத்தான பாதையாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அந்த மஞ்சள் கோட்டையை நோக்கி அந்த பாதையின் வழியாகவே நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ இந்த பெரிய மலைப்பிளவுக்கு நடுவில் தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நெட்டுக்குத்தாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, மூச்சு வாங்குது ரொம்ப. அதனால் கொஞ்சம் நின்று தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். செடி கொடிகள் நிறையா இருக்கிறதுனால அந்த பாதையில் போகிறது கஷ்டமாக இருக்குது. முள் செடிகளும் அதிகமாக இருக்குது. அதனால் முள்ளுகள்லாம் கிழிக்குது உடம்புல. அதனால் பொறுமையாக தான் ஏறி போய்கிட்டு இருக்கேன். ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் நம சிவாயா போற்றி. ஒரு வழியாக லிங்கேஸ்வரரை நெருங்கிட்டேன். இன்னும் சில வினாடிகளில் லிங்கேஸ்வரத்தை, அதாவது லிங்கத்தை நான் பார்க்க போகிறேன். அதே போல் இந்த இடம் பிரம்மாண்டமாகவும் அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இங்கே சில சுனை நீரும் வந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது, சுத்தமான நீராகவும் இருக்குது. இங்கே இருக்க சுத்தமான சுனை நீரால் லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு முடித்து விபூதி குங்குமம் எல்லாம் வச்சு விட்ட பிறகு தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டேன். முதல் இடமான தியான மண்டபமும் பார்த்தாச்சு, கோவிலும் பார்த்தாச்சு. இரண்டாவது இடமான லிங்கேஸ்வரர் சிவலிங்கமும் பார்த்து தரிசனம் செஞ்சு சுனை நீரில் அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணிய நிம்மதியுடன் இங்கிருந்து பிள்ளையார் தலத்தை நோக்கி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பாதை ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் மேட்டு பகுதியாகவும் சில இடங்களில் சமநிலை பகுதியாகவும் தான் இருந்துச்சு. அதனால் மூன்றாவது இடமான பிள்ளைத்தடம், அதாவது பிள்ளையார் தலம் குகையை நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாதையை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக பிள்ளைத்தடம் குகையும் ஆஞ்சநேயர் கோயிலும் பெரிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இருந்து ரைட் சைடு போனால் மலையின் உச்சியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும் பக்கம்தான். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற பிள்ளைத்தடம் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே போகலாம். இந்த இடத்துக்கு பிள்ளைத்தடம்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னா, சிறு பிள்ளைகள் போகிற அளவுக்கு தான் இந்த இடத்துல வழிபாதை இருக்குது. பெரியவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். இந்த குகையில் நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களும் இங்கே நிறைய இருக்குது. இந்த குகையில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதே போல் காற்றோட்டமாகவும் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரி டு நாகர்கோவில் பைபாஸ் நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் இப்போ மூணாவது இடமான பிள்ளைத்தட குகையில் தான் இருக்கோம். இங்கே நிறைய பாறை கல்வெட்டு சிற்பங்கள் இருக்குது.
குறிப்பாக விநாயகர், அகத்தியர், பாலமுருகர் மற்றும் சில சிற்பங்கள் இருக்குது. இங்கே சில சித்தர்கள் கடும் தவம் இருந்ததால் இந்த இடத்துல பாலமுருகர் காட்சியளித்ததாகவும் கூறப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இடம் குகை மிகவும் அற்புதமான இடமாக கருதப்படுகிறது. பிள்ளைத்தடம் குகையிலிருந்து வெளியே வந்தப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் மலை உச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே சிறப்பு வாய்ந்த விளக்கும் இருக்குது. அதையும் வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாம் மலையின் உச்சியில் தான் இருக்கிறோம். இங்கே ஒரு பெரிய பாறை குடைஞ்சி அதை விளக்காக பயன்படுத்தி இருக்காங்க. இந்த விளக்கு கார்த்திகை தீபத்தப்பை மட்டும்தான் ஏற்றுவாங்க, மற்ற நேரத்துலையும் ஏற்றுவாங்க. ஆனால் தீபத்தப்பை படு விமர்சையாக கொண்டாடி இதை விழாவாக எடுத்து இந்த விளக்கை ஏற்றுவாங்க. இந்த விளக்கு ஏற்றுவாங்க என்று சொன்னாங்க. அந்த விளக்கோட ஏற்றின இமேஜஸ் நான் உங்களுக்கு டாப் வியூலேருந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்கள் இப்போ இது முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். மலையின் உச்சியில் இருக்க விநாயகரை பார்த்து தரிசனம் பெற்றுட்டு பலத்துக்காக வேண்டிட்டு மலையின் உச்சியில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்கும்போது மேல் வியூவிலேருந்து கீழே பார்த்தா கன்னியாகுமரி அற்புதமாக தெரிஞ்சது. அதோட அற்புதத்தை நீங்களும் பாருங்கள், ரசிங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மருந்துவாழ் மலை பல அற்புத குணங்களை கொண்ட பல நூற்றுக்கணக்கான மருத்துவ குணங்களை கொண்ட தாவரங்களை உள்ளடக்கியது. இது மட்டும் இல்லாமல் பல தவ குகைகளையும் கொண்டது. இதை நாம் வெற்றிகரமாக பார்த்து ரசித்து உணர்ந்து இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மணி 4:30 ஆகுது. இந்த டைமுக்கு சன்செட் ஆகிற டைம் தான் இது. மருந்துவாழ் மலையிலேருந்து சன்செட் வியூ பாயிண்ட் டவருக்கு இப்போ நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். 6லேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தான் இங்கேருந்து அந்த சன்செட் டவருக்கு. நம்ம இப்போ சன்செட் டவருக்கு போய்கிட்டு இருக்கோம். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக சன்செட் வியூ பார்க்க டவருக்கு வந்தாச்சு. இப்போ மணி 4:30 4:45 தான் ஆகுது. சன்செட்டுக்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் கரெக்டாக அதை நம்ம படம் பிடிக்க முடியும். அதை வெயிட் பண்ணுற டைமில் நம்ம ட்ரைபேடெல்லாம் செட் பண்ணி கேமராவை செட் பண்ணாக்க டைம் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டவரில் ஏறி வியூ பார்க்குறதுக்கு ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட்டு வெறும் 5 ரூபா தான். சரியாக சொல்ல போகணுன்னா பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி இது மூணும் ஒன்று சேர்ற இடம் இதுதான். முக்கடல் சங்கமிக்கும் இடம் இதுதான். இது வங்காள விரிகுடா, அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய 3 கடல்கள் சங்கமிக்கும் இடம். முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் பக்தர்கள் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். மேலும் ஆடி அமாவாசை போன்ற புனித நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறும். மணி 6:08 ஆகுது. சன்செட் பார்க்க ஆரம்பிக்கலாமா? नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया
காலையில் சன்ரைஸுக்கு முன்னாடி ஆரம்பித்து சன்செட்டில் முடிக்கலான்னு பார்த்தா சன்ரைஸுக்கு முன்னாடியே ஆரம்பித்து சன்ரைஸுக்கு அப்புறமும் முடிக்க வேண்டிய ட்ரிப் இருக்குது. இது இன்னும் பாக்கி இருக்குது. கடைசியாக ஒன்று வாங்க அதையும் பார்த்துடலாம். கடலுக்கு மீன் பிடிக்க போன கப்பல் லான்ச் எல்லாம் இப்போ ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். மணி 7 மணி ஆகுது. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். சின்னமுட்டம் ஹார்பருக்கு. அங்கே மீன் பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாம் இப்போ ஏலம் விடுவாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணியாச்சு. இந்த இடம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபிஷ் எல்லாம் ஏலம் விட்டுருக்காங்க. இங்கே வந்து மீன் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் கன்னியாகுமரி வந்தால் சின்னமுட்டம் ஹார்பரில் வந்து நீங்கள் மீன்களை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் கன்னியாகுமரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.